ஹலோ மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அரசியலில் இருந்து முழுமையாக விலகப் போகிறாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. குறிப்பாக தன்னுடைய கண்டிஷனுக்கு ஸ்டாலின் ஒட்டுமொத்த விருப்பமும் தெரிவித்து விட்டால் நான் முழுமையாக அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் துரைமுருகன். கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அரசியலில் இருந்த துரைமுருகன் தற்பொழுது திமுகவின் பொதுச் செயலாளராகவும் காட்பாடி தொகுதியின் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் செயல்பட்டு வருகிறார். 2026 சட்டசபை தேர்தலில் துரைமுருகனுக்கு சீட் வழங்க வேண்டாம், ஏனென்றால் அவரது உடல்நிலை குறைவும் வயது மூப்பின் காரணமாகவும் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கையும் வைத்து பார்க்கும் பொழுது இது திமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கும். ஆகையால் அவருக்கு சீட் வழங்க வேண்டாம் என்று உதயநிதி ஏற்கனவே திமுகவின் தலைமையிடம் தெரிவித்து விட்டார். கடந்த 3 நாட்களாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகனை நீக்க வேண்டும் என்று பலரும் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கோ துரைமுருகன் அவர்கள் மனம் நோகாமல் அவரா தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு எண்ணம். இது நடக்க வேண்டும் என்றால் தனது மகனுக்கு திமுகவில் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். தற்பொழுது கதிரானந்த் அவர்கள் எம்பியாக இருந்தாலும் எதிர்காலத்தில் திமுகவிலிருந்து ஓரம் கட்டிவிடக் கூடாது. அவருக்கு திமுகவில் ஒரு அங்கீகாரம், முக்கிய பதவி வழங்கப்பட்டால் மட்டும்தான் தான் அரசியலில் இருந்தும் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தும் முழுமையாக தானாக முன்வந்து அறிவிப்பை வெளியிடுவேன் என்று துரைமுருகன் தரப்பில் இருந்து தகவல்கள் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் அவர்களுக்கு பிறகு மிகவும் அரசியல் ஞானம் உடையவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் பல்வேறு சிக்கல்களிலும் மாட்டியிருந்தார். பொதுவெளியில் மக்களையும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராகவும் பல சர்ச்சைகளில் சிக்கியிருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை துரைமுருகன் மீது மதிப்பு வைத்திருக்கிறது என்றால் அரசியல் அனுபவம் மட்டும்தான். ஆனால் இந்த இடத்தில் துரைமுருகன் அவர்கள் கூறுவது என்னவென்றால் தன்னுடைய அரசியல் முடிந்துவிட்டது, இன்னும் ஒரு சில மாதங்களோ வருடங்களோ ஆனால் தன்னுடைய மகனின் எதிர்கால அரசியல் கேள்விக்குறியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக மட்டும்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களிடம் பேசாமல் தயக்கம் காட்டி வருவதாகவும், ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் விதமாக தன்னுடைய கருத்தை ஒரு நபரிடம் தெரிவித்திருக்கிறார். தனது மகனுக்கு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக முக்கியமான அதிகாரம் படைத்த பதவியை வழங்க வேண்டும். அதற்கு பிறகு தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியும் 2026 சட்டசபை தேர்தலில் எனக்கு சீட் வழங்க தேவையில்லை, அரசியல் ஆலோசகராகவே நான் இருந்து கொள்கிறேன், உடல்நிலையும் எனக்கு சரியில்லை என்பதற்கேற்ப தெரிவித்து விட்டார். சரி, இவருக்கு பிறகு இவரது மகனுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுமா என்பது திமுகவின் தலைமைதான் மேற்கொள்ளும். ஒருவேளை 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை, ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய துரைமுருகன் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொண்டால் அப்பொழுது திமுக ஆட்சியில் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக துரைமுருகனுக்கு மாறிவிடும். இதுவும் ஒரு பயம் துரைமுருகனுக்கு இருக்கிறது. இதனால் எம்எல்ஏவாக இருந்தால் கூட அந்த வழக்கில் இருந்து பதவியை வைத்து தப்பித்து விடலாம். தற்பொழுது எம்எல்ஏ பதவியும் அவர் வேண்டாம் என்று கூறியிருப்பதால் தற்பொழுது அதிருப்தியிலும் அவர் இருக்கிறார். என்னதான் பல ஆண்டுகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தாலும் சில தவறுகளால் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு அவரை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப துரைமுருகனின் நிலைமை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கடைசியாக துரைமுருகன் தனது பொதுச் செயலாளர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தனது மகனுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று துரைமுருகன் கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களையும், அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக துரைமுருகன் கூறுகின்ற கருத்தை வயது மூப்பின் காரணமாக ஏற்றுக்கொள்ளலாமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.